ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சட்டப்பேரவைக்குள்ள இருக்கிறது அரிதான நிகழ்வு தான். எனக்கு தெரிஞ்ச 1991 அந்த காலகட்டம் டைம்ல மாமியார் மருமகன் சட்டப்பேரவைக்குள்ள இருந்தாங்க தமிழக சட்டப்பேரவையில். அதுக்கப்புறம் இப்போ இந்த மேஜிக் நடந்திருக்கு. அதான் மார்ட்டின் இருக்கார்ல, லாட்ரி மார்ட்டின், அவர் வீட்டில இருந்து 2 பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள இடம் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க மார்ட்டின் அவர்களோட மனைவி, இன்னொருத்தர் மார்ட்டின் அவர்களோட மருமகன். இந்த 2 பேர்ல ஒருத்தர் மேல கடுமையான ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காப்புல சார்லஸ் மார்ட்டின், மார்ட்டின் அவர்களோட பையன். இவர் புதுச்சேரி எம்எல்ஏங்க, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவரோட மச்சான் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ பற்றி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆதவ் அவர்களை காசு அடிக்காமல் விஜய் பார்த்துக்கணும்னு ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணாமல் கவர்மெண்ட் பார்க்கணும், அதான் முக்கியமான ஒரு பணியாக இருக்கணும். கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது ஒரே குடும்பத்தில் 2 பேர் பேரவைக்குள்ளே போயிருக்காங்கன்னு சந்தோஷத்தை அந்த குடும்பமே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபங்கள் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உச்சம் பெற்று இருக்குன்னு இந்த வார்த்தைகள் மூலமாக தெளிவாக தெரியுது. ஓகே, ரைட்டு மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்க முடிஞ்சு அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. தாவேக்கா அமைச்சர்களை கண்காணிக்க முதலமைச்சர் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இங்கே பல பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாது, நான் மட்டும்தான், என் தலைமையில் மட்டும்தான் ஃபுல் பவர் சென்டராக இங்கே இயங்கும்னு சொல்லிட்டு. அதை தாண்டி மினிஸ்டர்ஸ்னால் ஒருத்தர் கூட தவறான பாதையை சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு எந்த கேரண்டியில் சொல்ல முடியும்? ஸோ இவங்களை கண்காணிக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?